கங்கா மாதா அவர் சடையில் இருந்து விழுந்து கொண்டிருக்கிறாள். அது மாதிரி கைலையங்கிரி அந்த கைலாச சிகரத்திலே அந்த இமயமலையிலே பரம்பொருள் வீற்றிருக்கின்ற அந்த திருத்தலம், அதுதான் பாரத நாட்டினுடைய மகுடம். பாரத நாட்டினுடைய திருவடி எது என்று சொன்னால், பாரத நாட்டினுடைய திருவடி முக்கடலும் சங்கமிக்கின்ற தீபகற்பமாக இருக்கின்ற கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரியில் தான் கன்னித்தாய், கன்னியாகுமரி பகவதி தாய் நீலக்கடலோரம் நித்தம் தவம் செய்து கொண்டிருக்கின்றாள். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற தீபகற்பமாக இருக்கின்ற வங்கக்கடலும் அரபிக்கடலும் இந்து மகா சமுத்திரமும் அந்த தாயினுடைய அந்த திருவடியை தினம் தினமும் வருடி வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த பெரும் திருத்தலம் தான் பாரத நாட்டினுடைய அடியாக விளங்குகிறது. நாம்